முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு படத்தை கொடுத்து இவங்க கௌரவப்படுத்திட்டாங்க. இந்த படத்தை ஹிட்டு பண்ணி கொடுக்குறதே அவங்களுக்கு கொடுத்தா நான் கொடுக்க போகிற கௌரவம். அதுக்கு நான் என்னுடைய முழு முயற்சி பண்ணி நான் ஹிட்டு பண்ணுறதுக்கு நான் பாடுபடுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி படம் ஹிட்டு. அந்த 108 பத்திரிக்கைக்காரங்களும் மொத்த பேர் இருக்காங்க இங்கே. இவர் வந்திருக்காரு, நான் நிற்கிறேன். நான் சொன்னேன் முதல்ல, உண்மையிலே இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அதுக்குன்னா காரணம் வந்து கேப்டன் தான். நான் என்ன வேணால் கிரியேட்டராக வேணால் இருக்கலாம். பட் என்னை வந்து தடுமாறி விடாமல் என்ன அப்படி தாங்கி தாங்கி பிடிச்சி நிறைய இடத்துல என் மேலே ரிமார்க் வரும். ஏன்னா இன்னைக்கு நான் மறுநாள் எக்ஸாம் பண்ணுங்கிறான் அப்படின்னு சொல்லி, விடு புது பையன் தானே விடு விடுன்னு சொல்லி சொல்லி தாங்கி தாங்கி பிடிச்சிட்டு வந்தார். பட் அது மட்டும் இல்லை, நம்ம என்ன வேணால் டெலிவரி பண்ணுறதுக்கு அவர் மாதிரி ஆள் இல்லைன்னா எப்படி சமூக பிரச்சனை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும்? வல்லரசு முழுக்க முழுக்க ஜாதி பிரச்சனை டீல் பண்ணியிருப்பேன், மத பிரச்சனை டீல் பண்ணியிருப்பேன், அரசியலை டீல் பண்ணியிருப்பேன், நிறைய விஷயத்தை டீல் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து சராசரியாக ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஜாதி பிரச்சனை பேச காமெடியாக போயிடுது. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு அதனால் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த படம் முழு வெற்றிக்கு காரணம் ஒருவேளை என்னுடைய எழுத்தாக இருக்கலாம், நான் டைரக்ட் பண்ண விதமாக இருக்கலாம், அதெல்லாம் இருந்தாலும் கூட முழு காரணம் முதற் காரணம் வந்து கேப்டன் அப்படின்ட்டு.